கோவையிலிருந்து திருப்பூர் செல்லும் தவிக தலைவர் விஜய்க்கு வழியில் உள்ள சுங்கச்சாவடியில் கட்சியினர் வரவேற்பு அளிக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கழகத்தின் தலைவர் விஜய் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதுக்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து கோயம்புத்தூர் விமான நிலையம் சென்றிருந்தார். கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூரில், அதாவது பெருமாநல்லூர் பகுதியில் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவருடைய பிரச்சார வாகனத்தில் அவருடைய பயணத்தை தொடங்கியிருந்தார். கருமத்தம்பட்டி என்கின்ற இடத்தின் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கானோர் விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்ட அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. கோவை விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்பட்டதில் இருந்து அவருடன் கான்வாய்கள் மூலமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய பகுதிகளில் காவல்துறையிடம் இறங்கி விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்து கொள்ளாத வகையில் வரக்கூடிய தொண்டர்களை தடுத்து அவர்களை முறைப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது. சாலையில் விஜயனுடைய வாகனம் செல்லும் போது பக்கவாட்டுகள், அதாவது வலது பக்கம் மற்றும் இடது பக்கங்களில் காவல்துறையினுடைய ஜீப்புகளும் பின்பக்கமாகவும் விஜயனுடைய வாகனங்களை பின்தொடர்ந்து காவல்துறையினுடைய வாகனங்களையும் அந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். தற்போது அந்த கருமத்தம்பட்டி டோல் சுங்கச்சாவடி அருகே அதிக அளவிலான கூட்டம் இருந்தது. இருந்தாலும் விஜயனுடைய வாகனம் சற்று நேரம் அந்த பகுதியில் நின்றிருந்தாலும் காவல்துறையினர் அதுக்கான வழியை ஏற்படுத்தி அங்கிருந்து அந்த வாகனத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் விமான நிலையத்திலிருந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாநல்லூர் பகுதியில் செல்வதற்கு கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் இருக்கிறது. விஜயனுடைய வாகனம் தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாநல்லூர் பகுதியில் அந்த ரோட் ஷோ நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று கொண்டிருக்கிறது.